கடவுளுக்கு நன்றி. என் கணவன் இறந்துட்டார். அவருடைய பென்ஷன் கொஞ்சம் எனக்கு ஒரு 10-15 வருஷமாக கிடைச்சி கொண்டு இருக்கு. அவர் வேலை செய்து ஜெர்மன் கல்ச்சரில் ஜெர்மன் படிக்கிற ஸ்கூல். அதுக்கு பிற்பாடு ஜெர்மன் லேடி எனக்கு சொன்னால் அவரோட பென்ஷனை வந்து நீங்கள் மாதம் மாதம் எடுங்க அப்படின்னு. அந்த நேரம் எனக்கு கிடைச்சது 1500 தொடர்ந்து 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அவர் மாறி போனோம். அதுக்கு பிற்பாடு சிங்கள லேடி ஒன்று வந்தால் அவரும் அதே மாதிரி மாதம் மாதம் கொடுத்து கொண்டு வந்தாள். பிறகு அவள் சொன்னால் நீ மாதம் மாதம் கிடைக்காம 6 மாதத்துக்கு ஒருக்கா வா அப்படின்னு. அப்படியே ஒரு 8 மாதம் 9 மாதமாக அப்படி கொடுத்து கொண்டு வந்தாள். இந்த வருஷத்துக்கு எனக்கு ஜூன் மாதம் தான் கிடைக்கணும். அப்போ நான் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வாக்கில் அவருக்கு நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது அவர் எடுக்க மாட்டா. அவர் எந்த நேரம் பிஸின்னு இருப்பாள். சில நேரம் அவர் வெளியில் எங்கேயும் போயிருப்பாள். அப்போ எனக்கு அவரோட கதைக்கு இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு ஜூன் மாதம் கடைசியில் கிடைக்கணும் தானே. பிறகு நான் லெட்டர் ஒன்று அனுப்புனேன் அவருக்கு. அனுப்புனது ஜூலை மாதம் 29ஆம் தேதி. அப்போ ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது அவள் எங்கேயும் அவுட் ஆஃப் கிளம்பல அப்படின்னு சொன்னான். பிறகு நான் அந்த லெட்டரில் எழுதினேன், சார் மேடம்னு சொல்லித்தான் எழுதுனேன். எனக்கு யார் அப்போ நான் சொன்னேன், இதை டிரெக்டர் மேனேஜர்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆஃபீஸ் தலைவர் சொன்னாங்க, அவள் ஜேர்மனில் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், யாருக்கு சரி ஆஃபீஸில் கொடுங்க அப்படின்னு. பிறகு நான் வந்துட்டேன். ஒரு 11 மணி போல் கொடுத்துட்டு வந்துட்டேன். 2 மணி போல் அவள் கால் பண்ணேன். எனக்கு கால் பண்ணி என்னை ஏசி சொன்னேன், உனக்கு நான் சம்பளம் நான் கூடையாக கொடுத்துக்கிட்டு வந்தேன், நீ ஏன் லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஜூன் மாதம் கொடுக்கல, நீ ஜூலை மாதம் தான், அதனால் நான் லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு. அப்புறம் என்ன ஏசி போட்டு வச்சுட்டேன். பிறகு நான் என்ன செஞ்சேன், ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்தேன். இங்கே வந்து நான் லெட்டர் பாக்ஸில் போடுறதில்ல. அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் தான் லெட்டர் எழுதி போட சொல்லி சொன்னான். பிறகு நான் லெட்டர் எழுதி போட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் நட்கரன் வழியால் தான் முக்கியமாக நான் கேட்குறது, ஆண்டவரே உங்களோட நான் மிச்சம் கஷ்டப்படுறேன், அதாவது எனக்கு அது வேறு வருமானம் இல்லை, அவரோட சல்லியில் தான் நான் சேவிக்கிறேன். பிறகு ஆண்டவர்கிட்ட நான் எழுதுனேன், இப்படி தான் எழுதுனேன், உங்களுடைய சித்தமானா என்ற சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தமானா எனக்கு இந்த காசை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ முதல் தேதி போட்டு நான் போயிட்டேன். அப்புறம் 4ஆம் தேதி ஒரு கனவு கண்டேன். என் அண்ணனும் இறந்துட்டார், அவர் ஒரு 9 மாதமாக இருக்கும். அப்போ கனவுல கண்டேன்னா அவர் எனக்கு 1,00,000 காசு ஒரு நோட்டு ஒன்று கொடுக்குறாரு கனவுல. அப்போ நான் அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு முழிப்பு வந்துட்டு. பிறகு நான் அதுக்கு முதல்ல நான் அடிக்கடி போயிட்டு பேங்க்கில் செக் பண்ணினேன், அவங்க காசு போட்டிருக்காங்கன்னா இல்லை. பிறகு 7ஆம் தேதி மறுபடியும் நான் பேங்க்கு போனேன். பேங்க்கு போன பிற்பாடு அவங்க காசு போட்டிருந்தாங்க. எனக்கு முதல்ல கிடைச்சது 1500. இந்த ஒரு வருஷத்துக்கே காசு 1,50,000 லட்சம் எனக்கு போட்டிருந்தார். கடவுளுக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறேன்.